போட்டேன் 100 கிராம் தான் போட்டேன். வந்து கொடி ஓடுது. ஊடு பயிர் வந்து சோளம் போடணும். 6 அடிக்கு ஒன்று, 10 அடிக்கு கூட ஒன்று நடலாம். 10 அடிக்கு தட்டைப்பயிர் அது போட்டு அது இயற்கையான பயிர். அந்த காலத்து பயிர் நான் 30 வருஷமாக அந்த பயிர் வச்சுருக்கிறேன். 30 வருஷமாக நாட்டு பயிர் வச்சுருக்கிறேன். அந்த தட்டாம்பயிர் அது வந்து நான் என்ன எவ்வளோ எடுத்தேன், இந்த கிலோ 100 கிராம் தான் போட்டேன். 100 கிராமுக்கு 35 கிலோ எடுத்துருக்கேன். 5 சென்ட் தான் போட்டேன். பயிர் பேர் என்ன? தட்டாம்பயிர். தட்டாம்பயிர் தான் அந்த அதுக்கு ஒரு பேர். அதான் தட்டாம்பயிர். அது நாட்டு தட்டாம்பயிர். ஒட்டு ரகம் இல்லை, ஒட்டு ரகம் இல்லை. அது வந்து பொடி பயிராக இருக்கும், தோல் லேசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் மாவாட்டம் வேகும். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எந்த நோவும் இல்லாத பொருள். மருந்து அடிக்கணும். அப்படி உரமெல்லாம் போடுறதில்லை. களை நல்லா போட்டு களை இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா தட்டை வந்து இரும்பு சோளம் ஊறி போயிடும். இரும்பு சோளம் பரவல போட்டு விட்டு அதில் பொடி மாதிரி ஏற்றி விட்டுட்டோம்னா வரிசையில் கால் போட்டு நடணும். இரும்பு சோளம்னா இரும்பு சோளம் மாட்டுக்குள்ள அது மாதிரி பண்ணலாம் நட்டு அதில் ஏற்றி விட்டுருணும். கொடி ஏற்றி விட்டுருணும். அந்த கொடி மேலே ஏற்றணும். அது வந்து ஊடு பயிர் போட்டுடணும். இது ஊடு பயிரை நட்டணும். எடுத்தோம்னா மானாவாரிதான் நல்லா காய்ச்சி வந்து களை நல்லா பறித்து எடுத்துக்கணும். களை வந்து தொலைவேறணும், நல்லா இருக்கணும். நம்மளுக்கு போய் செய்யறதுக்கு தொல்லை இல்லாமல் மருந்து அடிக்கணும். 2 மருந்து அடிக்கலாம், மீறினா 3 மருந்து அடிக்கலாம். நல்லா வேர் காயிலிருந்து நல்லா காய்க்கும், மாசம் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி தான் தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு எல்லாமே நான் உரமே போட மாட்டேன். இருக்கிற கொள்ளு எல்லாமே எடுப்பேன். கொள்ளு வந்து இந்த கிழமை எவ்வளவு 1/2 கிலோ உளுந்து போட்டேன். வந்து மழை ஜாஸ்தி பெஞ்சதுனால கொஞ்சம் இதாக போயிடுச்சு. 35-40 கிலோ எடுத்தேன் 1/2 கிலோவுக்கு. உளுந்து அதே மாதிரி தான். பாசிப்பயிறு உளுந்து எல்லாம் சேர்ந்து தான் மொத்தத்தில் 3 போட்டது. நான் 20 சென்ட் தான். 20 சென்டில் தான் அது பூரா எடுத்துருப்பேன். உங்களுக்கு ஒரு மூட்டை போட்டு. ஆமாம், அப்படி வந்து எனக்கு 95 கிலோ எடுத்துருக்கேன். 2 எடுத்துருக்கேன். மொச்சை வந்து 100 மொச்சை நட்டேன். 100 மொச்சை இது துவரை போட்டேன். அந்த துவரை வந்து பரவலை முளைச்சிருச்சு. மழை அருமை விழுந்ததுனால 300 கிராம் துவரை போட்டேன். பரவலை முளைக்குது அப்படின்ட்டு அதில் ஊடு பயிரை மொச்சையை நட்டு விட்டேன். மொச்சை நட்டு விட்டு அது எனக்கு 25 கிலோ மொச்சை. காய் 70 கிலோ விட்டுட்டு மொச்சை வந்து 20 கிலோ எடுத்தேன். அந்த 100 கிராம் தான். அதுக்கு மருந்து நல்லா ஓட்டினேன். 2-3 மருந்து ஓட்டினேன். துவரை அதே மாதிரிக்கு நெக்கு தப்பாக வளர்ந்துருச்சு இந்த பெரிய துவரை. அந்த மருந்து அடித்தவன் வந்து உள்ளுக்கு நுழைய முடியாமல் தொடர்ந்து பின்னிச்சு. அதனால் மருந்து அடித்தவன் உள்ளுக்கு போய் அடிக்காமல் இப்படியே வெளியவே அடிச்சிட்டேன். அதில் வந்து 90 கிலோ அடிச்சிருக்கிறேன். 300 கிராம் துவரை. 100 கிராம் துவரைக்கு 300 கிராம். 300 கிராமுக்கு வந்து அவ்வளோ அடிச்சு ஒரு மூட்டை. 100 கிலோ மூட்டை 10 கிலோ இல்லை வருமானம். ஆமாம். இது மொத்தத்தில் எனக்கு வந்து இந்த வருமானம் வந்து இவ்வளவுல மொத்தத்தில் வந்து 40 சென்ட் தான் போட்டேன். துவரை, பாசிப்பயிறு, உளுந்து 1/2 ஏக்கரா நிலத்துக்கு உள்ள. ஆமாம், இவ்வளோ எடுத்துருக்குறேன். ஆனால் இயற்கையானது ஒட்டு ரகமே இல்லை. மருந்து மட்டும்தான் அடிப்பேன். உரம் போட மாட்டேன். அடி உரமும் இல்லை, இயற்கையான உரம் தான். சாணி தான் போட்டு எல்லாமே தண்ணி இல்லாத மானாவாரி இவ்வளவு நான் எடுத்தேன். ஏன் நம்மளா ஆனால் கூலியாலெல்லாம் விடலை. நானாக தான் அதை பறித்தேன். ஊரை பறித்து எடுத்தேன். ஊரை ஆளுகளை ஏன் நம்ம பாட்டுக்கு நேரம் கூலியாளுக்கு விடணுமா? நேரம் போகிற தெரியாமல் வேலை செஞ்சுக்கிடலாம். ஆஃபீஸ் மாதிரி அவங்களுக்கு. ஆமாம், இலைகளை வளர்க்குறது போல் அவங்க அதை வளர்த்து நான் வச்சுக்கிடுவேன். நான் வருஷத்துக்கெல்லாம் குழம்புக்கு தண்ணிலாம் வாங்க மாட்டேன். எல்லாமே இயற்கையே வச்சு இந்த கடுவை துவரை தான் விற்றேன். 75 ரூபான்னு விற்றேன். 40 கிலோ விற்றுட்டேன். நான் வீட்டுக்கு 45 கிலோ வச்சுக்கிட்டேன். எல்லாமே இருக்கிறவங்கெல்லாம் இந்த இது மாதிரி இயற்கையில் கொஞ்சமாக வெள்ளாமை வச்சு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம பாடுபடக்கூடாதா? வேலை செய்யறதுக்கு காலையில் வெள்ளனா போய் 10 மணி வரைக்கும் செய்யுங்க, அப்புறம் 4 மணிக்கு மேலே வேலை. இதே மாதிரி தான் நான் மாற்றி அந்த நெத்து ஒத்தியாத்தான் எடுத்தேன். ஒரு படித்தேன். எல்லாரும் நல்ல மழைங்க. அது வந்து இந்த எருவுக்கு ஆயிடுது. அந்த தலை பூரா 70 சத்து. ஆனால் பாசிப்பயிர் வந்து இந்த கிழவு கொஞ்சம் சரியில்லை. வளர்ந்து எக்குத்தப்பா வளர்ந்துருச்சு. மழை பெய்யவும் அது சாஞ்சிருச்சு. அதனால் அது காய் கொஞ்சம்
கம்மியாக பிடிச்சிருச்சு மகசூல். இல்லைன்னா அதில் வந்து நான் 70 கிலோ எடுப்பேன், அரை கிலோ எப்போவுமே. இந்த கடுகு மகசூல் கம்மியாக போச்சு. கீழே சாஞ்சதுனால காய் சரியாக பிடிக்கல. நிலம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அது மாதிரி waste பண்ணாம நம்ம மாதிரி எங்கிட்டு போய் கொடுக்கணும். நிலத்தோங்கிறது சும்மா பேருக்கு வச்சுட்டு இருக்கிறத விட இவங்க வாங்கி திங்கலாம்னு வாங்கி தின்னு மறந்து போட்டு அந்த நிலமும் அதுவும் மதிப்பு இல்லாம தான் கிடக்கும். இவங்க மதிப்பு அது நம்ம இயற்கையில் நம்ம பாட்டுக்கு பாடுபட்டாலும் நம்மளுக்கு உடம்புல எந்த நோவு சத்து இல்லாமல் போகும். காலையில் போய் வேலை செய்யுங்க, 8 மணிக்கு போங்க, 10 மணி வரைக்கும் செய்யுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு போங்க, 5 மணி வரைக்கும் செய்யுங்க. எவ்வளவோ வேலை செஞ்சுக்கலாம், போதும். உடம்புக்கு நோய் நொடி ஏன் நம்ம போய் எங்கே போனாலும் பாடுபடுறோம்ல, அது அது போய் காசு போட்டு வாங்கலைங்க. இப்படியே பல வாக்கில் விவசாயம் பண்ணனா எந்த நோவும் வர்றது யாருக்கும் தொல்லையே இருக்காது. ஆனால் கம்பு வந்து காட்டு கம்பு போட்டேன், அது என்ன செஞ்சிருச்சு, பூரா தின்றுச்சு. குருவிங்க, சிட்டு குருவிங்க. ஆனால் வந்து கருது உழவுல நாட்டு பழைய காலத்து கம்பு அது, அந்த போட்டு நல்லா தூரணிஞ்சு வந்துச்சு. ஆனால் இன்னும் அந்த சிட்டுக்கு ஆனால் ஒரு வாரம் விரட்டி பார்த்தேன், ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா பல வாக்கில் போட்டால் விவசாயி எல்லாருமே போட்டால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தின்னுட்டு நம்ம எடுக்கலாம். ஒருத்தர் போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. குருவிங்க, மயில், இதுலேயும் இப்போ ஜாஸ்தி எனது மொசை தின்னுட்டு போயிடுச்சு. ஊர் போய் தான் நான் ஏகப்பட்டது. திருப்பி மக்காசோளம் நட்டேன். பூரா அடியோடு போய் மொசை பூரா கடிச்சு தின்னுட்டு போயிடுச்சு. அதில் தப்புனதை மட்டும் 5 கிலோ எடுத்தேன். அதுவும் ஊர் போய் தான் அந்த துவரங்காட்டில் தான் எடுத்தேன்.